உங்க மசில் அதிகப்படுத்தி உங்க சுகரை குறைக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த மசிலுக்கும் சுகருக்கும் என்ன கனெக்ஷன்? மசில் போதிய அளவுக்கு இல்லைன்னா நம்ம உடம்பால இந்த சுகரை ஒழுங்கா யூஸ் பண்ண முடியாது. வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் டயபெட்டிஸ். கிட்டத்தட்ட 9 மில்லியன் பீப்புளுக்கு சுகர் இருக்கு. இதுல ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் 0.2% தான் வரும். முக்கால்வாசி பேருக்கு ஒரு 4000 ஸ்டெப் கூட ஒரு நாளைக்கு வராது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சுகர் டிஸ்போசல் சிஸ்டம் ஒழுங்கா வேலை செய்யாது. ஒருத்தருக்கு 30 வயசுக்கு மேல போனாலே மசில் மாஸ் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு பேரு சார்கோபீனியான்னு சொல்லுவாங்க. மசில் மாஸ் குறைஞ்சாலே ஏஜிங்கும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மசில் அதிகமா இருந்துச்சுன்னா இந்த சுகரை ஒழுங்கா யூஸ் பண்றதுக்கு நிறைய சேனல்ஸ் ஓப்பன் ஆகும். இன்சுலின் அதிகமா வேலை செய்யும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி will improve. மசில் அதிகமாக இருந்துச்சுன்னா மசில்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ண GLUT4ங்கிற ஒரு சேனல் ஓப்பன் ஆகி அது மூலமாக இந்த சுகர் அப்சார்ப்ஷன் சுகர் யூட்டிலைசேஷனும் பெட்டர் ஆகும். இதனால இந்த மசிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சு மாதிரி போதிய அளவுக்கு ஆல்மோஸ்ட் 70 to 80% போஸ்ட் பிராண்டியல் சுகர் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த சுகரை 70லேருந்து 80% இந்த மசிலே அப்சார்ப் பண்ணி குறைச்சிடும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேக்ஸிமம் கார்போஹைட்ரேட் ரிச் டயட் தான் முக்கால்வாசி பேர் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய வேலை இன்க்ரீஸ் ப்ரோட்டீன் இன்டேக், ரெடியூஸ் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். அப்புறம் மூணாவது ரெகுலராக உடற்பயிற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுவும் தசைகள் அதிகப்படுத்துகிற உடற்பயிற்சி எக்ஸசைஸ் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இது அட்லீஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நாள் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு. Come on stronger if you're ready to tackle diabetes. Thank you. I'm Dr. Anirudh Rajkumar, laparoscopic and robotic bariatric surgeon, Lifeline Hospitals, Chennai.